நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இதுக்கப்புறம் முருகன் நம்மளை வழிகட்டுவார்னு சொல்லி விட்டா. ஆனால் அது 2026 ஜனவரி 2ஆம் தேதி முதல் பயணமாக வேலூர் பயணம் அமையது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படின்னா கரெக்டாக டிசம்பர் 30ஆம் தேதி எனக்கு ஒரு உத்தரவு வருது. கிருபானந்தரோட ஜாதகம் எனக்கு கிடைக்குது ஒரு இடத்துல. அவர் கடக லக்னம். ஸோ கடக லக்னமா இதான் நான் இப்படி ஒரு தொடர்ச்சிருக்கேன். ஏன்னா நான் அவர் வயலூருக்கு போய் ஒரு எட்டனா வந்து கொடுத்துட்டு வராரு. என் பக்தன் ஏன்டா எட்டனா வாங்கினேன்னு சொல்லி ஒரு முருகர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தான் வயலூர் கோயில் கட்டுறாரு. வடலூர் கோயிலில் பல நூறு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு காரணம் இன்னும் முருகர் அனுமதிக்கல போல இருக்குது. முருகர் நம்மளை கூப்பிடலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதில் முக்கியமான ஒரு பிரம்மஸ்தாத் எங்கே இருக்காருன்னா வேலூரில் இருக்கார், ஞானமலை முருகர். அதுக்கு ஈக்குவலான ஒரு பவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியம். என்ன இது இப்போ தானே காங்கில உள்ள முருகனை வந்து நம்ம இதுதான் பிரபஞ்சம் வழி நடத்துது, முருகசக்தி வழி நடத்துது. அதே மாதிரி கிருபானந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கையில் உள்ள முருகன் சொன்னாலே வாய் மணக்கும், வாழ்க்கை மணக்கும், வாழ்க்கை சிறக்கும் சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பதிவை நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் போன வருஷம் இதே நாள் எங்கே இருக்கீங்கன்னு உங்கள் ஃபேஸ்புக் மெமரிஸ்லையோ இல்லை நீங்கள் டைரி எழுதுகிற பழக்கம் தேடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசுகிற ஒரு விஷயத்தோட போன வருஷம் நீங்கள் கணக்கில் இருந்துச்சு. இப்போ நான் வந்து எல்லா போஸ்ட்லேயும் கந்த கடவுள் நம் சொந்த கடவுள், கலியுக தெய்வம் கந்த பெருமான், இது எல்லாமே அவர் சொன்ன வார்த்தை. அவர் மனைவி வள்ளி, இவர் வள்ளல். இந்த வள்ளலுக்கு கொடுத்து தான் பழக்கம். அதேமாரி கிள்ளி விளையாடி அள்ளி கொடுப்பவன் முருகன் சொன்னதும் அவர் தான். ஆரம்பிக்கும் போது ஒன்று சொல்லாருங்கம்மா, மெய்யன்பர்களே ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளலின் தனிப்பெரும் கருணையாலே அப்படின்னு நீங்கள் கேட்டாலே அது மெய்சில் இருக்கும். அவர் நடித்த படங்களில் ஒரு வாசகம் எல்லாருமே கேட்டிருப்போம். உன் பக்தன் ஒருத்தன் துன்பப்படுறான், அவனுக்கு நீ அந்த குடும்பத்தை சரி பண்ணல, இதுக்கப்புறம் விபூதி பூச மாட்டேன்னு சொல்லி. உண்மையிலே சொல்கிற முருக பக்தர்கள் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அவங்கள எந்த மனுஷன் துன்புறுத்துறாதீங்க. அவங்க உங்களை துன்புறுத்தினா கூட ஓகே நம்ம கர்மான்னு நினச்சிட்டு போங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இறைவன் ஒப்படைச்சிருக்கீங்க. எல்லா முருக பக்தர்களும் நான் சொல்கிறேன், இந்த நேர்காணல் பார்க்குற எல்லா முருக பக்தர்களும், ஏழையோ பணக்காரனோ, முருக பக்தியில் இப்போ தான் புதுசாக வந்தேன், இல்லை நான் பல வருஷமாக இருக்கேன், பரம்பரையாக முருக பக்தியில் இருக்கேன், இதே எனக்கு குலதெய்வ முருகர் அப்படின்னு நினைக்கிற எல்லா முருக பக்தர்களும் சார் வணக்கம். சார் வணக்கங்கம்மா. எல்லா புகழும் முருகனுக்கே. சார் ரொம்ப நாளாக வந்து வள்ளியூர் பயணத்துக்கு அப்புறம் நம்முடைய நேர்காணல் வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஆனால் திடீர்னு 2026 முதல் பயணமாக வேலூர் இருந்துச்சு. அது உங்களுடைய சமூக வலைதள போஸ்ட்டில் நாங்களுமே பார்த்துருந்தோம். ஏன் சார் திடீர்னு வேலூர்? 2026 முதல் பயணம் வந்து எனக்கு ஒரு அற்புத பயணமாக முருகப்பெருமான் ஆக்டர் தான் சொல்லுங்கம்மா. கிருபானந்த வாரியார் பற்றி நிறைய விஷயங்கள் தேடி கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்ட்டு டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து நான் வேலூர் பயணத்தை முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை முயற்சி பண்ணி அது தடங்களாகி நின்றுடுச்சு. இதுக்கப்புறம் முருகன் நம்மளை வழிகட்டுவார்னு சொல்லி விட்டா. ஆனால் அது 2026 ஜனவரி 2ஆம் தேதி முதல் பயணமாக வேலூர் பயணம் அமையது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படின்னா கரெக்டாக டிசம்பர் 30ஆம் தேதி எனக்கு ஒரு உத்தரவு வருது. காங்கேயநல்லூர் முருகப்பெருமானை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிருபானந்தர் நினைவாலயத்துக்கு போய் வழிபடணும், அங்கே தான் உனக்கு உத்தரவு கிடைக்குன்னு சொல்லி வருது என்னோட மெடிடேஷனில். சரி, காங்கேயநல்லூர் முருகர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி கிருபானந்தர் இதுக்கு போயிருக்கேன். எந்திரன் படப்பிடிப்பு அப்போ வேலூர் விஐடியில் நடந்துச்சு. அப்போ என்ன நண்பர் ஒருத்தர் கூட்டு போகிறார். கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இங்கே கிருபானந்த வாரியார் பிறந்த ஊர் இங்கே தான் இருக்குது, அவரோட ஜீவ சம்மலருக்கு வாங்க போகலான்றார். அப்போ எதிரில் ஒரு கோவில் இருந்திருக்கு, அது எனக்கு தெரியல. ஆனால் காங்கேயநல்லூர் முருகனை தேடுறப்போ பார்த்தீங்கன்னா கிருபானந்தர் நினைவாலயத்துக்கு எதிரில் தான் காங்கேயநல்லூர் முருகர் இருக்கார். காங்கேயநல்லூர் முருகனுக்கு எதிரில் தான் கிருபானந்தர் நினைவாலயம் இருக்குன்றதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அட்டேங்கப்பா, இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம எப்படி விட்டுட்டோமே. அப்போ காங்கேயநல்லூர் முருகப்பெருமானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த உத்தரவு அங்கே போய் கேட்போம். ஏன் கிருபானந்தர் வந்தாருன்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது கிருபானந்தரோட ஜாதகம் எனக்கு கிடைக்குது ஒரு இடத்துல. அவர் கடக லக்னம். ஸோ கடக லக்னமா இதான் நான் இப்படி ஒரு தொடர்ச்சிருக்கேன். ஏன்னா நான் கடக லக்னம் சார்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணேங்கம்மா. கடக லக்னம், சிம்ம லக்னம், இந்த 2 லக்னமும் சூரியன் சந்திரன். எப்படி நம்ம வந்து இந்த பிரபஞ்சம் வந்து சூரியன் சந்திரன்லாம் இயங்காது. உங்களுக்கு காலையில் சூரியன் வரலன்னா எத்தனையோ கோடி உயிரினங்கள் வந்து அழிஞ்சிரும். அது மாதிரி நைட்டு நிலா வரலன்னா எத்தனையோ கோடி உயிரினங்கள் வந்து உருவாகாமல் போயிடும். இந்த சூரியன் சந்திரம் சார்ந்த கடக லக்னம், சிம்ம லக்னம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது இதுதான் இந்த பணி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்துது. கிருபானந்தர் இடத்துக்கு போகிறப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. அது கூட காரணம் என்னென்னா, கிருபானந்தர் தான் முதல்ல யாசகம் வாங்கி கோயில் கட்டினார்.
அவர் வயலூருக்கு போய் ஒரு 8 அணா வந்து கொடுத்துட்டு வராரு. என் பக்தன்ட்ட ஏன்டா 8 அணா வாங்கினேன்னு சொல்லி ஒரு முருகர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தான் வயலூர் கோயில் கட்டுறாரு. வடலூர் கோயில்களில் பல 100 கோயில் கும்பாபிஷேகத்துக்கு காரணம் அவர் தான். நம்ம வடபழனி கோயிலில் இருக்க அருணகிரிநாதர் சன்னதி உருவாக்கி கும்பாபிஷேகம் பண்ணதும் கிருபானந்தர் ஐயா தான். அப்படி இருக்கும்போது இந்த தொடர்ச்சிக்காக முருகப்பெருமான் போக சொல்கிறாரு. நான் என்னோட முருகர் பயணத்தை கரெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். சரி, காங்கேயநல்லூர் முருகனுக்கு என்ன வரலாறுன்னு தேடுறப்போ உண்மையிலே பாருங்கள், வேலூர் மக்கள் வந்து நான் பல நேர்காணல் சொல்லியிருக்கேன் எவ்வளோ புண்ணியம் வாய்ந்தவங்கன்னா, அங்கே ஃபஸ்ட்டு பெரிய புண்ணியமே வள்ளிமலை. அந்த வள்ளிமலை அங்கே இருக்கிறது வந்து ஒரு பெரிய புண்ணியம். அதுக்கப்புறம் நான் முருகர் ஆராய்ச்சியில் வந்து பிரம்மசாஸ்தான் முருகர் ஒரு பல இடங்களில் இருக்கார். அந்த பிரம்மசாஸ்தா யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மோசமான கிரக தோஷங்களோ இல்லை ஊழ்வினை கருமனை மோசமாக இருந்தாலும், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம அங்கே போகக்கூடாதுன்னு வச்சுங்க. நான் வேலூர் பயணம் போகிறப்பயே அந்த ஞானமலை முருகர் என்னால் பார்க்கவே முடியல. இன்னும் முருகர் அனுமதிக்கல போல இருக்குது. முருகர் நம்மளை கூப்பிடலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதில் முக்கியமான ஒரு பிரம்மசாஸ்தா எங்கே இருக்காருன்னா வேலூரில் இருக்கார், ஞானமலை முருகர். அதுக்கு ஈக்குவலான ஒரு பவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காங்கேயநல்லூர் முருகர்கிட்ட ஒரு பெரிய அற்புதம் பண்ணியிருக்காரு. அருணகிரிநாதர் அங்கே வந்து திருப்புகழ் பாடியிருக்காரு. அதுவும் சாதாரணமாக ஒரு விஷயமா நடக்கல, அது ஒரு பெரிய மிராக்கல் பண்ணியிருக்காரு முருகர். அருணகிரிநாதருக்கும் முருகருக்கும் அங்கே தயிர் சாதம் படைக்கப்படுது. கனவுல போய் அவர் அருணகிரிநாதர் பெருமான் கேட்டு அங்கே இப்போ வரைக்கும் தயிர் சாதம் படைக்கப்பட்டு முதல் 6 அடியார்களுக்கு வந்து அந்த தயிர் சாதம் நெய்வேத்தியம் கொடுக்கப்படுது தினமும். இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்து நான் அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த போகிற நேரமும் அந்த நெய்வேத்தியம் படைக்கிறது வந்து நான் அந்த 6 அடியில் முதல் அடியாராக அது நெய்வேத்தியம் வாங்கி சாப்பிட்டு வந்து முருகப்பெருமான் உண்மையிலே அந்த கருணை தாங்கம்மா. இந்த நெய்வேத்தியம் படைக்கப்படுறது முருகன் உத்தரவோடு படைக்கப்படுது. எப்படி திருச்செந்தூரில் வந்து உங்கள் நேர்காணல் தான் சொன்னேன், காலையில் வந்து அங்கே ஒரு பாட்டி அம்மா செஞ்சு கொடுத்து இப்போ வரைக்கும் முருகன் நெய்வேத்தியமாக வச்சுருக்காரோ, அந்த மாதிரி இந்த தயிர் சாதம் முருகப்பெருமானும் அருணகிரிநாதரும் நினச்சி அங்கே கொடுக்குற ஒரு தயிர் சாதம். ஸோ இந்த ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க இல்லை நான் வந்து எதிர்மறையான என் வாழ்க்கை போயிட்டே இருக்குன்றவங்களாம் கண்டிப்பாக காங்கேயநல்லூர் முருகப்பெருமானை பார்த்து இந்த நெய்வேத்தியம் சாப்பிட்டு வாங்க. அது உண்மையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த வேலூர் பயணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குங்கம்மா. அருணகிரிநாதர் பெருமான் நேபாள் காத்மண்டு வரைக்கும் பயணம் பண்ணியிருக்காரு. அங்கே ஒரு பாடல் எழுதியிருக்கேன், அதை பற்றி தேடுறப்போ அருணகிரிநாதர் போன இடங்களை வந்து நான் தேடி அதுக்கு ஒரு 3 நாள் செலவு பண்ணால் ஒரு இடம் கிடைக்கும். 3 நாள் இங்கெங்கேயோ அந்த ஒரு சில விஷயங்களும் தேடுறப்போ ஒரு இடம் கிடைக்கும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் மூலமாக ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர்லேருந்து என் பர்சனல் நம்பர் கொடுக்குறேன். அவர் எனக்கு ஒரு புக்கு அனுப்புகிறார், அருணகிரிநாதர் பற்றின புக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120-130 கோயில்கிட்ட அருணகிரிநாதர் போனதோட ஃபுல் லிஸ்ட் இருக்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம். என்னடா நம்ம இதை தானே தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி என்னோட சமீபம் வாட்ஸ்அப்பில் வந்து நான் யார் பேரை சேவ் பண்ணாலும் சேவ் ஆக மாட்டேங்குது, ஏன்னே தெரில. இந்த தம்பி பேர் வந்து அருணகிரிநாதர் புக்குன்னு சேவ் பண்ணி வச்சுருந்தேன், என் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. அந்த புக்கு மட்டும் நான் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த தம்பிக்கு நன்றி சொல்லணும், எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காப்லையே, இந்த பையன் யாராக இருந்தாலும் தேடி நன்றி சொல்லணுன்ட்டு தேடுவேன். ஒரு கிட்டத்தட்ட 2000-3000 மெசேஜ் இருக்கும்போது அந்த நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை, அப்படியே விட்டுருவேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த பாமன் சுவாமிகள் யாசகம் சொன்னல திருவோடு, நான் திருவோடு வாங்குறப்போ என் பக்கத்தில் ஒரு தம்பி நிற்கிறார். அந்த தம்பி வந்து கண்ணா எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அந்த அம்மா கிட்டேருந்து நான் வாங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப நன்றி கண்ணான்றப்போ நான் என்னோடய காணொலியாக கூட நடந்து வந்திருப்பார் பாருங்கள். அவர் சொல்ல, அண்ணா என்ன யாருன்னு தெரியுதா, நான் தான் அந்த அருணகிரிநாதர் புக்கு உங்களுக்கு பிடிஎஃப் அமிச்சு நீங்கள் கூட என்ன வாய்ஸ் சொல்ல நான் தான்றாரு. உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன், இப்படியா நீ பெரிய ஆச்சரியம், உங்கள் நம்பரை மிஸ் பண்ண கொடுன்னு சொல்லி நம்பர்லாம் வாங்கிட்டு ஓகே நன்றி பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். கரெக்டாக காங்கேயநல்லூர் முருகனை பார்க்கணும். டிசம்பர் 30 உத்தரவு வருது. 31 எல்லோரும் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஜனவரி 1 காலையில் வடபழனி ஆண்டவர் பார்க்குறதுக்கு 3 மணிக்கெலாம் நான் போயிட்டேன். அங்கே மெடிடேஷன் முடிச்சுட்டு வரது காங்கேயநல்லூருக்கு நாளைக்கு போனோம், உத்தரவு கிடச்சிருச்சு அப்படின்னு வரப்போ 6:10 எனக்கு காங்கேயநல்லூர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஒரு வீடியோ வருது. பெரிய ஆச்சரியம், என்ன இது இப்போ தானே காங்கேயநல்லூர் முருகனை வந்து நம்ம இதுதான் பிரபஞ்சம் வழி நடத்துறது, முருகசக்தி வழி நடத்துறது. இதை நம்ம வந்து நான் சொல்கிறப்போ கூட ஆச்சரியமாக கூட நான் சொல்கிறேனே தவிர என் மனசுக்குள்ளே எந்த ஒரு அடேங்கப்பா அப்படின்னு பிரமிப்பலை. ஏன்னா முருகர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, முருகர் வழி நடத்திருக்காரு, அவர் உத்தரவு கொடுத்துட்டாருன்றப்போ அந்த காங்கேயநல்லூர் மெசேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் மெசேஜ் அனுப்புகிறேன், உங்கள் நம்பர் கொடுங்க, இதான் என் நம்பரு, நான் நாளைக்கு வந்து வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் அந்த தம்பி நம்பர் கொடுக்குறாரு. நம்பர் ஃபோன் பண்ணால் இந்த அருணகிரிநாதர் புக்கு கொடுத்தவரும் இந்த ஃபோட்டோ எடுத்தவரும் இந்த தம்பியும் ஒரே ஆள். என்ன நீ இவ்வளோ பெரிய முருக சக்தியில் இருக்கியே, உங்களோட முருக பக்தி முருக சக்திக்கு முன்னாடி நானாக ஒன்றுமே கிடையாது, பாருங்கள் எப்படி காங்கேயநல்லூர் முருகனை வந்து நினச்சி செய்கிறப்போ நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்களேன்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி பாராட்டணும். அந்த தம்பி பேர் வந்து சரவணன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள், 3மே ஒரே ஆள். நான் சொல்கிறேன் நாளைக்கு தான் காங்கேயநல்லூர் முருகனை பார்க்கணும் உத்தரவு வந்துச்சு, நீங்கள் காங்கேயநல்லூர்லேருந்து எப்படி எனக்கு இந்த மாதிரி எப்படிக்கண்ணா இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்றப்போ அவர் சொல்கிறார், அண்ணே நான் ரொம்ப நாளாகவே உங்களை இந்த கோயிலுக்கு கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் தான் அது பெருசாக கவனிக்கல, என்னோட பழைய மெசேஜெல்லாம் எடுத்து பாருங்கள் அப்படின்றாரு. உண்மையிலே காங்கேயநல்லூர் முருகன் நம்மளை வர வச்சிருக்காரு. வரதுக்கு உண்டான எல்லா விஷயமும் கொடுத்துட்டாருன்னு தயாராகி போனதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் இவ்வளவும். நீங்கள் அருணகிரிநாதர் பெருமான் அங்கே வந்தது, அதுக்கு முன்னாடி இதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா கலியுகத்தில் முருகர் இருக்கார்.
கண்ணுக்கு தெரியாமல் இருக்கார், உணர தான் முடியும், கனவுல தான் முருகர் வருவார். இப்படி எத்தனையோ சம்பவம் நம்ம கேட்டிருப்போம்ல. எல்லா முருக பக்தர்களும் நான் சொல்கிறேன், இந்த நேர்காணல் பார்க்குற எல்லா முருக பக்தர்களும், ஏழையோ பணக்காரனோ, முருக பக்தியில் இப்போ தான் புதுசாக வந்தேன், இல்லை நான் பல வருஷமாக இருக்கேன், பரம்பரையாக முருக பக்தியில் இருக்கேன், இதே எனக்கு குலதெய்வமே முருகர் அப்படின்னு எனக்கு நினைக்கிற எல்லா முருக பக்தர்களும் வாழ்க்கையில் ஒரு தடையாவது கிருபானந்தரோட வாழ்க்கை வரலாறு தேடி படிங்க. அந்த வாழ்க்கை வரலாறில் உங்களோட மொத்த முருக சக்தியிலும் முருக பக்தரோட கேள்விக்கு பதில் வந்து அதில் எங்கேயா ஒரு இடத்துல இருக்கும். எப்படின்னாங்கம்மா, கிருபானந்த வாரியார் வந்து இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணார். காங்கிநாள் முருகப்பெருமான் கோபுரத்தை கட்டுறதுக்கு பண்ணும்போது அவரோட தம்பிகள் வந்து கோபுரத்துலேருந்து கீழே விழுந்து அடிபட்டுருது. ஒவ்வொரு வாட்டி முருகர் பாருங்கள் எவ்வளோ பெரிய சோதனையை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட ஊழ்வினை கருமனை வாங்கி அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான வாழ்க்கை கொடுத்துருக்காரு. இது எல்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய அற்புதம் அதிசயம் நடந்த கோயில் தான் காங்கிநாள் முருகர். அங்கே ஏன் முருகர் வர வச்சாருன்றதுக்கு அங்கே போனதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து நான் உணர்றேன். அதுக்கப்புறம் அந்த தயிர் சாதம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே வள்ளி தெய்வானோட அற்புதமாக இருக்கார் முருகர். அங்கேயும் பாமன் சுவாமிகள் சிலை இருக்குது. அதான் எவ்வளோ தொடர்ச்சி பாருங்கள் சார். காங்கேயநல்லூர் முருகப்பெருமானுடைய அற்புதத்தை சொல்லிட்டீங்க. அடுத்ததா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம்னு சொல்லி முருகப்பெருமான தன்னுடைய நாவினால் புகழ்ந்து கொண்டே சொல்றப்பயே எனக்கு மெய்சில் இருக்குது. அப்படியே சொல்லிட்டு இருந்தவர் கிருபானந்த வாரியார். எப்படி சொல்றது, நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து நமக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த காலத்துல நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரும் பெருமை அப்படின்னு சொல்லலாம். மேபி முருகனை பேச பேச எப்படி வந்து வாய் மணக்கும் நாமணக்கும்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி கிருபானந்த வாரியாரினுடைய புகழை சொல்ல சொல்ல நம்முடைய மெய் சிலிர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? உண்மையிலே பெரிய அனுபவம், ஆச்சரியம், அதிசயம். இப்போ நீங்கள் அவர் பேரை சொன்னாலே வாய் மணக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி கிருபானந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கையில் உள்ள முருகன் சொன்னாலே வாய் மணக்கும், வாழ்க்கை மணக்கும், வாழ்க்கை சிறக்கும் சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பதிவை நான் எடுத்து வச்சிருக்கேன். கிருபானந்த வாரியார் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் அவரோட உருவம் தான். எல்லா சரணபவனில் போனாலும் அவரோட உருவம் வந்து கோல்டில் வச்சுருப்பாங்க. அந்த தங்க பொன்முலாம் பூசிப்பட்ட ஒரு இதில் வந்து கண்ணாடியில் வச்சுருப்பாங்க. இந்த முருக பக்திலாம் வரதுக்கு முன்னாடி என் வீடு வடப்பள்ளி தானே, வடப்பள்ளியில் ஒவ்வொரு வாட்டி சரணவன் போகிறப்ப இவர் யார், இவர் எதுக்கு இவங்க வச்சுருக்காங்கன்னு போகிறப்ப கிருபானந்த வாரியார் கிருபானந்தர்னு சொல்லுவாங்க. அதுலேருந்தே நான் அவரை பற்றி நிறைய தேடி இருக்கேங்கம்மா. உண்மையிலே நான் சொல்கிறேன், என்னோடய கர்மாராய்ச்சியில் உணர்ந்த விஷயத்தை வந்து நான் இந்த நேர்காணல் மூலியமாக பதிவு பண்ணுறேன். கர்ம சுழற்சின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் போன வருஷம் இதே நாள் எங்கே இருக்கீங்கன்னு உங்கள் ஃபேஸ்புக் மெமரிஸ்லையோ இல்லை நீங்கள் டைரி எழுதுகிற பழக்கம் வந்து தேடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசுகிற ஒரு விஷயத்தோட போன வருஷம் நீங்கள் கணக்கில் இருந்திருப்பீங்க. சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஒருத்தர் ஒரு வீடியோ பதிவு பண்ணி தர, அதை நான் பார்த்தேன். நீ 3வது படிக்கும்போது என்ன பண்ணுறது அதே மாதிரி இந்த பிறப்புலையும் 3வது படிக்கும்போது பண்ணியிருப்பேன். உங்கள் 3 வயசு என்ன நினச்சோ அதே தான் திரும்பவும் 4வது வயசுலையும் பண்ணியிருப்பேன்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குனாரு. ஸோ இன்றைக்கி நம்ம கிருபானந்தரை பற்றி பேசுகிறோம்ல, போன வருஷம் இதே நாள் கிருபானந்தரை பற்றி நான் பதிவு நான் பண்ணியிருக்கேன். 3ஆம் தேதி பண்ணியிருக்கேன், 4ஆம் தேதி பண்ணியிருக்கேன். அது மெமரிஸில் எனக்கு காட்டுச்சு. ஸோ இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். அப்பத்தில் இருந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக அதுக்குண்டான நேரம் அந்த காலம் வரப்போ தொடர்ந்து இப்போ வந்து கிருபானந்தரை பற்றி நம்ம பேசுகிற அளவுக்கு இறைவன் கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதில் கிருபானந்த வாரியார் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த உருவம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தாலும் முதல்ல வருதுன்னு ஒரு குரல். இப்போ நான் வந்து எல்லா போஸ்ட்லையும் கந்த கடவுள் நம் சொந்த கடவுள், கலியுக தெய்வம் கந்த பெருமான், இது எல்லாமே அவர் சொன்ன வார்த்தை. அவர் மனைவி வள்ளி, இவர் வள்ளல். இந்த வள்ளலுக்கு கொடுத்து தான் பழக்கம். அதேமாரி கிள்ளி விளையாடி அள்ளி கொடுப்பவன் முருகன் சொன்னதும் அவர் தான். அவரோட சொற்பொழிவை வந்து நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் வந்து யாரோ ஒரு பெரிய புண்ணியமாக வந்து அவரோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ முருக பக்தர்கள் வந்து அதை கேளுங்க. சரி, ஒரு சில வார்த்தைகள் புரியலாம் கூட ஹெட்செட் போட்டு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறத கேட்டாலே உண்மையிலே சொல்கிறேன், கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்த மண்ணில் நம்ம போய் பாதம் பதிச்சுட்டு வந்திருக்கோம். அவர் வாழ்ந்த சமகாலத்திலே வாழ்றது ஒரு பெரிய புண்ணியம். அவர் சொல்கிறத கேட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்குமே எனர்ஜி ஃபைலே ஆக மாட்டீங்க, டவுன்ஃபால்கே போகவே மாட்டீங்க. அவ்வளோ அற்புதம் முருகரை உணர வைப்பார். முருக சக்தியை பற்றி பேசியிருக்காரு. ஸோ கிருபானந்தர் உரைகளில் ரொம்ப கூஸ் பம்ஸாக கொடுக்குறது என்னென்னா, அவர் ஆரம்பிக்கும் போது ஒன்று சொல்லாருங்கம்மா, மெய்யன்பர்களே ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளலின் தனிப்பெரும் கருணையாலே அப்படின்னு நீங்கள் கேட்டாலே அது மெய்சில் இருக்கும். அவர் நடித்த படங்களில் ஒரு வாசகம் எல்லாருமே கேட்டிருப்போம். உன் பக்தன் ஒருத்தன் துன்பப்படுறான், அவனுக்கு நீ அந்த குடும்பத்தை சரி பண்ணல, இதுக்கப்புறம் விபூதி பூச மாட்டேன்னு சொல்லி அதெல்லாம் உண்மையிலே கண் கலங்கியிருக்கேன் நான். அது வந்து கிருபானந்த வாரியார் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. பாமன் சுவாமிகள் வந்து பாமன் சுவாமிகளை தரிசித்த ஒரே பெரிய மகான் இவர் கிருபானந்த வாரியாரோட வாழ்க்கை வரலாறு புத்தகம் கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி படிங்க. நானும் அதை எடுத்து பதிவு செய்கிறேன். கிருபானந்தர் சொல்லியிருக்காரு, என் வாழ்க்கையில் நான் செஞ்ச ஒரு பெரிய புண்ணியம் பாமன் சுவாமிகள் ஒருத்தரை சந்தித்தது. அவர் நேராக சந்திச்சிருக்காருங்கம்மா. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உரையாடி இருக்காரு. எல்லாம் முடிச்சுட்டு அவரோட வரலாற்று குறிப்பில் சொல்கிறார், கலியுகத்தின் 2வது அருணையினார் வந்து பாமன் சுவாமிகள்னு சொல்லி கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்காரு. நான் அந்த சொல்ல எனக்கு தகுதி இருக்கா இல்லை அந்த வயசு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் நான் வந்து உணர்ந்த விஷயம், 3வது அருணையினாரோட பிறப்பு வந்து கிருபானந்த வாரியாருங்கம்மா. இந்த கலியுகத்தில் வந்து இன்றைக்கி நம்ம படிக்கிற திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இதுக்கெல்லாம் விளக்கம் ஓரளவுக்கு எளிய மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குன்னா அதை கொடுத்த வந்து கிருபானந்த வாரியார்.
அது வந்து ஒரு பெரிய தெய்வ பிறவி. அவரை நீங்கள் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கனாலும் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வரப்போல் நீங்கள் அவரை நினச்சிக்கிட்டு என்றைக்குமே வந்து இறைவன் அடைகிறதுக்கு நம்மளுக்கு குருமார்கள் தேவைங்கம்மா. நீங்கள் அந்த குரு தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பாலமே. அந்த பக்கம் இருக்கிற இறைவனை நம்ம இந்த பக்கத்துலேருந்து போகிறதுக்கு இந்த குரு மேலே தான் நம்ம நடந்து போகிறோம், அந்த பாலம் தான். அப்படி இருக்கும்போது இந்த முருக பக்தியில் உங்களுக்கு எளிமையான குருவாக இருக்கட்டும், வலிமையான குருகளாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் கலியுகத்தில் கண்கண்ட ஒரு மகான், ஒரு தெய்வ பிறப்பு, சித்தர், முருகர் அவதாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கிருபானந்த வாரியார் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும். நீங்கள் பாருங்கள், கிருபானந்தரோட இந்த 2026 அவரோட புகழும் அவரோட எழுச்சியும் அரசே முன்னின்று கிருபானந்த வாரியாருக்கு ஒரு விஷயத்தை செய்கிற அளவுக்கு கண்டிப்பாக நடக்கும். இது கண்டிப்பாக முருகர் நடத்துவார் நான் நம்புகிறேன். ஸோ கிருபானந்த வாரியாரோட இறப்பு காலம் வந்து நெருங்குறப்போ அவரோட மனைவி வந்து இறந்துடுறாங்கம்மா. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் சொன்ன பெண் சக்தி எவ்வளோ பெரிய சக்தின்றது வந்து கிருபானந்தர் அப்போ உணர்த்திருக்காரு பாருங்கள். அவர் தாய் தந்தையர் இறக்கப்போ கூட கண்ணீர் விடாதவர், அவர் மனைவி அமிர்தலட்சுமி இறந்தப்போ கண்ணீர் விட்டு அழுதார். உண்மையிலே சொல்கிறேன், முருக பக்தர்கள் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அவங்கள எந்த மனுஷன் துன்புறுத்துறாதீங்க. அவங்கள துன்புறுத்தினா கூட ஓகே, நம்ம கர்மான்னு நினச்சிட்டு போங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இறைவன்ட்டு ஒப்படைச்சிருங்க. நான் சமீபத்தில் படித்த புக்கில் ஒரு வாசகம் பார்த்தேங்க. நீங்கள் ஒருத்தரை பழி வாங்கணும்னு முயற்சி பண்ணுறப்போ நீங்கள் கைகளால் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கர்மா வந்து சுத்தியலால் அவங்கள தண்டனை கொடுக்க தயாராக இருக்குமா. ஸோ நீங்கள் கையில் அடித்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. இதை மொத்தத்தையும் இயற்கையிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சக்தி உங்களுக்கு கொடுத்து நீங்கள் எங்கே பாதிக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை வெற்றி முகமாக நிற்க வைக்க மாதிரி இருக்கும்போது இந்த பெண் சக்தி விஷயத்தை வந்து அவர் அன்றைக்கே உணர்ந்து தன் மனைவி இறந்தப்போ அவர் கண் கலங்கி அவங்களுக்கு உண்டான ஒரு நினைவிடத்தையும் அமைச்சு பெரிய அளவுக்கு வந்து அந்த மனைவிமார்களை வந்து நீங்கள் முருக பக்தர்களை மதிக்கணுன்றதை வந்து அப்பயே காட்டியிருக்கார். அது மட்டும் கிடையாது, நீங்கள் கார்த்திகை பெண்கள்ன்றதே வந்து ஒரு பெரிய பெண் சக்தி தான். ஸோ நீங்கள் முருக பக்தர்கள் வந்து பெண்கள் விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எங்கேயுமே அவங்கள அவமதிக்காமல் எங்கேயும் அவங்கள ஏளனப்படுத்தாமல் போகிறப்போ உங்களுக்கு முருக சக்தி இன்னும் சிறப்பாக செயல்படுறது வந்து உணர்வீங்க. ஒரு அம்மா வந்து நான் திருவண்ணாமலை சந்தித்தேன். நான் வந்து எந்த யூடியூப்லேயும் எந்த பேட்டியும் பார்த்ததில்லை. ஆனால் உன்னோட பேட்டியை ஒரு வார்த்தையை வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். அவங்க சொன்னது ரீல்ஸில் பார்த்துருக்காங்க. அதில் வந்து ஒரு ஆண் முருக பக்தரும் பெண் முருக பக்தரும் துடிச்சாங்கன்னா முதல்ல பெண் முருக பக்தர் உதவி செய்வார், பெண் முருக பக்தத்தில் வஞ்சிக்காதீங்கன்னு சொன்னதை என் வீட்டுக்காரர் பார்த்துட்டு அன்னியோடு அவர் என்னை அடிக்கிறது விட்டுட்டார் அப்படின்னாரு. அது வந்து ஒரு பெரிய அந்த அம்மா வந்து அவ்வளோ நெகிழ்ந்து பேசினாங்க. அதுவும் நான் சொல்லி நடந்ததில்லை, முருகர் உத்தரவு வந்துச்சு, அவர் தான் நம்மளை வழி நடத்த அவர் சொன்னாருமா, நீங்கள் நன்றி சொல்ல முருகருக்கு போய் நன்றி சொல்லுங்க அண்ணன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கை மாறுது. இந்த காணொலி மூலயமாவும் நிச்சயமாக முருக பக்தர்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. சரி, இப்போ நீங்கள் வந்து கிருபானந்த வாரியாரினுடைய அந்த இடத்துக்கு போனீங்கல்ல, அங்கே போனப்போ உங்களுடைய மனம் உணர்ந்த ஒரு விஷயம்? நான் உங்கள் ஒரு முக்கியமான உத்தரவுக்கு தான் போனேங்கம்மா. நான் ஒரு பணம் பொருள் வச்சுருந்தேன். அது வந்து முருக பக்தர்களுக்கு கொடுக்கணும். தூண்டு போன முருக பக்தர்கள் கண்டிப்பாக அவங்க அதை வாங்கி எடுத்துகிட்டு போய் செலவு செய்கிறப்போ அது மூலயமா தர்மம் செய்கிறப்போ அவங்களோட ஊழ்வினை கர்மவினை மாறும். என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு போகணும். அவங்ககிட்ட இருக்கிற விஷயமும் உலகம் ஃபுல்லாக இருக்க முருக பக்தர்கள் போய் கொண்டு போய் சேரணும்ட்டு அது ரொம்ப நாளாக அந்த உத்தரவு கிடைக்காம இருந்துச்சு. அந்த உத்தரவு கிருபானந்த வாரியார் கோயிலுக்கு போய் அந்த நினைவாலயத்தை, நீங்கள் ஜீவ சமாதின்னு சொல்கிறது வந்து நம்ம வாயு வழக்கில் வருது, உண்மையில வந்து நினைவாலயம். அவர் வந்து திருத்தணி விமானத்தில் போகும்போது அவரோட முக்தி ஆகிறார். அதுக்கப்புறம் அவரோட பூத உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அவர் உட்கார வச்சு எந்த இடத்துல இது பண்ணாங்களோ அந்த இடத்துல நானும் அங்கே நின்று தியானம் பண்ணப்போ தான் உத்தரவு கிடச்சிது. உண்மையிலே அது சக்தி வாய்ந்த இடம். அது ரொம்ப குழப்பமான முருக பக்தர்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போது அந்த பொருள் அங்கே கொடுக்கணும் உத்தரவு கிடச்சிது. அங்கே போனோடனே நான் என்னோட உதவியாளர்கிட்ட சொல்லி அதை எடுத்து வந்து அங்கே எல்லாருக்கும் அது காசாக அங்கே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தேன். என்னோட முருகர் பயணத்தில் வந்து இது ஒரு பெரிய மைல்கல் தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் இது தொடர்ந்து செய்கிறதுக்கு அங்கே உத்தரவு கிடச்சிதுங்கம்மா. இது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அந்த இடத்துல. அது வந்து ஒரு பெரிய அற்புதம். நீங்கள் கிருபானந்த வாரியாரோட உடல் வந்து அங்கே இதாகி அங்கே யானை இருந்திருக்கு, மயில் இருந்திருக்கு ஒரு காலத்தில். இப்போது வந்து காலப்போக்கில் அது எல்லாமே போயிடுச்சு. ஸோ வேலூர் போகிற முருக பக்தர்கள் 100% எந்த குழப்பமும் இல்லாமல் உங்கள் எவ்வளோ பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் ஒரே ஒரு வாட்டி கிருபானந்தர் ஐயாவும் காங்கேயம் முருகனையும் பார்த்துட்டு வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு எதிர்காலத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையாக மாறதை வந்து நீங்கள் உணர்வீங்க. அதே மாதிரி கிருபானந்த வாரியார்கள் இந்த வெளி உலகத்துக்கு சொன்ன ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குங்கம்மா. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்களே கார் மாமிசைன்ற ஒரு பாடல் சொன்னீங்களே, அதில் இன்னொரு ஒரு பாடல் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லுகிற சூலாயுதம் கொண்டு எம்பதூர்கள் என்று சூழ்ந்து கொண்டால் வேலாயுதம் என்று கூப்பிடுவேன். அந்த வேலையிலே மானான வள்ளி தெய்வானையுடன் மயில் விட்டறிங்கி காலாண்டு நடந்திருக்கு. அந்த இதுக்கு இவ்வளோ பொருத்தமாக ஒருத்தர் உலகத்தில் விளங்க சொன்னாலும் அது கிருபானந்த வாரியார் தான். உனக்கு ஒரு பிரச்சனை நமக்கு சொல்லும் போது எனக்கு கூஸ்பம்ஸாக இருக்குது. முருகர் வந்து பறந்துல வர மாட்டார், ஓடி வருவார் உன்னை காப்பாற்றுறதுக்கு. ஸோ நம்மளுக்கும் முருகனுக்கும் உள்ள அந்த பந்தம் இருக்குல்ல, அந்த பந்தத்தை ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எக்ஸ்ரே எப்படி காட்டுமோ அந்த மாதிரி அந்த ஒரு பந்தத்தை வந்து வெளி உலகத்துக்கு காட்டினவர் வந்து கிருபானந்த வாரியார். இது வந்து மறக்கவே முடியாது. ஸோ அவர் உலகம் ஃபுல்லாக பயணம் பண்ணியிருக்காரு.
மலேசியா போயிருக்காரு, லண்டன் போயிருக்காரு, பிரிட்டிஷ் நாடுகளுக்கு போயிருக்காரு, ஜம்மு காஷ்மீர் போயிருக்காரு, எல்லா இடத்துலையுமே முருகனை தேடி போயிருக்காரு, முருகரை வர வச்சிருக்காரு. இது வந்து பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி அவரோட ஜாதகம் ஒருத்தங்க பதிவு பண்ண அதுவே பெரிய ஆச்சரியம் தான். கிருபானந்தரை போகணுன்றப்போ சோஷியல் மீடியாவில் கிருபானந்தர் ஜாதகம்னு வருது. கடக லக்னம், துலா ராசி, அவர் சுவாதி விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கும் அந்த லக்னத்தில் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கும் லக்னத்தில் செவ்வாய் நீச்சம். அது இது பிரபஞ்சம் இதுக்குண்டான ஆளை தேர்ந்தெடுத்து வழி நடத்துது. நம்ம நினச்சி முருகரை பற்றிலாம் பேசலை. நம்ம ஏதோ வானத்திலேருந்து குதித்து முருகர் பற்றி பேசுகிறதுக்கு உண்டான பாக்கியம் இல்லை. ஆல்ரெடி எல்லாமே திட்டமிடப்பட்டது, எல்லாருமே முன்கூட்டி எழுதப்பட்டது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கின்ற வந்து உண்மையிலே பெரிய அளவுக்கு உணர்ந்தாங்கம்மா. கிருபானந்தரோட அப்பா பேர் வந்து மல்லையதாசர். அவர் தான் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு முருக சக்தி இவர் கடத்துறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கார். அவங்க அம்மா பேர் வந்து கனகவல்லி. எவ்வளோ பெரிய தொடர்பு பாருங்கள். அம்மாவும் அப்பாவும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தெய்வ குழந்தையை பெற்றெடுத்துருக்கின்றது அப்பயே உணர்ந்து இவருக்கு 3 வயசுலேயே அந்த ஞானத்தை கொடுத்துருக்காங்க. இது அவரே வரலாற்று புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய அற்புதம் அதிசயங்கள் இருக்குது அவரை பற்றி பேசுகிறதுக்கு. இன்னொரு பெரிய ஆச்சரியம், பாம்பன் சுவாமிகள் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு பாருங்கள். எல்லார் வாழ்க்கையிலையும் முருக பக்தர்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆச்சரியம் பண்ணாலும் கிருபானந்த வாரியாருக்கு மட்டும் ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணியிருக்காரு. இவர் 2 மணி நேரம் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள் மறைவுக்கு முன்னையோ பின்னையோ இவரோட கனவுல தோன்றி கிருபானந்த வாரியார் கனவுல பாம்பன் சுவாமிகள் தோன்றி சடக்கர மந்திரம்னு ஒரு மந்திரத்தை சொல்லி குரு உபதேசம் செய்து அதையும் கிருபானந்த வாரியார் தன்னோட வாழ்க்கை வரலாற்றில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே பெரிய அதிசயம். ஒரு முருகர் எந்த அளவுக்கு கிருபானந்த வாரியாரை பார்த்துருந்துருக்காரு, எவ்வளோ அளவுக்கு வந்து அவரை செல்ல குழந்தைய வச்சிருக்காருன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லி 2 சம்பவத்தோடு இந்த நேர்காணல் முடிச்சிருவாங்கம்மா. கிருபானந்த வாரியார் ஜம்மு காஷ்மீருக்கு போகிறார். இமயமலை பயணம் சார்ந்து போகிறப்போ அவர் இங்கேருந்து ஒரு போர்வை மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரே ஒரு சின்ன இது, ஏன்னா அந்த காலத்தில் அந்த பெரிய அளவு கிடையாதுல்ல. அப்போ பெரிய கடுமையான குளிரில் இருக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பில் இருந்த ஒரு ஆள், யாருனே தெரியாத ஒருத்தர் ஐயா வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு நேராக இப்போ ஐயா உங்களை பார்க்க வந்ததே ஒரு பெரிய புண்ணியம் எல்லாம் பேசி இதை வந்து கிருபானந்த வாரியார் தன்னோட புக்கில் பதிவு பண்ணதை நான் பதிவு செய்கிறேன். வந்து பார்த்து இந்த குளிரில் நீங்கள் ஒரே ஒரு போர்வை மட்டும் எடுத்து வந்திருக்கீங்களே, நீங்கள் தாங்க முடியுமா இருங்கண்ணான்னு சொல்லிட்டு பெரிய ஜர்க்கின்னு பெரிய பெட்ஷீட்லாம் எடுத்து வந்து அப்பயே கொடுத்துருக்காரு. கொடுத்து முடிச்சுட்டு போகிறப்போ உங்கள் பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. சுப்பிரமணியர்னு சொல்லியிருக்காரு. ஏன்னால் இதுதான் முருகர் அதிசயம், முருகர் அற்புதம். நம்ம வந்து நினைப்போம்ல இப்படிலாம் நடக்குமா, இதெல்லாம் உண்மையான நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தான் கிருபானந்தர் ஐயா வாழ்க்கையில் வரலாறு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, வந்தது சுப்பிரமணியரா மனிதனா இல்லை தெய்வமா அப்படின்னு குழப்பத்தில் அவர் வணங்குற முருகர் பேர் சுப்பிரமணியரா. இதையும் அவரே பதிவு பண்ணியிருக்காரு. ஏன் சுப்பிரமணியர் தான் நான் நைட்டு கஷ்டப்பட போகிறேன்னு சொல்லி இந்த ஆள் மூலயமா கொடுத்து விடுக்காரு. எல்லாமே முருகன் தான் நடத்துகிறாரு. ஒருவேளை எனக்கு இது கிடைக்கலன்னா அன்றைக்கி நான் அந்த இரவு தாண்டதே ஒரு பெரிய ரணக்கொடூரமாக இருந்திருக்கும், கடுமையான வேதனைகளை அனுபவிச்சிருப்பேன், உயிர் பொழைச்சிப்புறான்னு கூட தெரியாது இந்த குளிரில் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி இதை சொல்கிறார். இதுதான் கனவிலும் காக்கும் தெய்வம், கண் இமைப்போல் காக்கும் தெய்வம் கந்த பெருமான் அவர் அடிக்கடிக்கு சொல்லார். இது உண்மை, ஒரு விஷயத்தில் நடந்தது. அதே மாதிரி எனக்கு தனிப்பட்ட ஒரு அதிசயம் வந்து வேலூரில் நடந்துச்சுங்கம்மா. எல்லாமே முருகர் அதிசயம் தான். எல்லா பயணம்லாம் முடிச்சிட்டோம், முருக பக்தர்லாம் சந்திச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் பொது காணொலியில் வந்து நான் வேலூர் வரேன்னு பதிவு செய்யலை. ஏன்னா நான் ஒரு உத்தரவு வாங்குறதுக்கு தான் போகிறேன். அப்படி இருக்கிறது முருக பக்தர்கள் கூட்டமாக இருந்தால் அது தடைப்படும். என்னால் அங்கே தியானம் பண்ண முடியாது. நான் ஒரு 2 மணி நேரமாக தியானம் பண்ணு போய் கடைசியில் வந்து நான் ஒரு குரல் பதிவில் வந்து சில முருக பக்தர்கள் கொடுக்கணும், யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு சொல்லி போய் ஒரு 25 நிமிஷத்தில் தியானம் முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் கோயிலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி கிடையாது, ஏன்னா ரோடெல்லாம் தோண்டிருக்காங்க. ஒரு ஆர்ச் ஒன்று இருக்குது, அந்த ஆர்ச் ஆனால் காரை விட்டுட்டு அங்கேருந்து ஒரு முருக பக்தர், அதையும் பாருங்கள் எப்படி ஒரு சுப்பிரமணியர் மூலயமா அவருக்கு வந்தாரோ, காரை விட்டு இறங்கி நிற்கிறேன். இங்கேருந்து எப்படி போகணும், நடந்து போகலாமா, ஏன்னா அங்கேருந்து ரொம்ப தூரம் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார் 2 வீலர்லேயே போயிடலாம், நடந்தே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷேர் ஆட்டோ வரார், யாருனே தெரியாதவர். உங்கள் காணொலியெல்லாம் பார்த்துருங்க சார், நீங்கள் வேலூர் வர்றது எனக்கு தெரியாதேன்றாரு. இங்கே எங்கே வந்தீங்கன்னா நான் வந்து கிருபானந்த வாரியார் காங்கிநல்லூர் முருகன் கோயிலுக்கு போனேன், வாங்க நான் கொண்டு போய் விட்றேன்னு அவர் தான் கொண்டு போய் விட்டார். விட்டுட்டு நான் காசு கொடுத்து வர வாங்கவே இல்லை. நான் சொன்னேன் இந்த காசு உங்களுக்கு ஆட்டோ கிடையாது, முருகர் கொடுக்க சொல்லிக்க இருந்தாங்க, பிடிங்கன்னு சொல்லி திருப்பி உங்கள் பூஜை ரூமில் வைங்கன்னு கொடுத்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு தான் அந்த நான் எடுத்துகிட்டு வந்த பணத்துலேருந்து கொடுத்தேன். இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். அதேமாரி நான் எடுத்துகிட்டு போன காசை வந்து அன்னதானத்துக்கு போகுதுன்ட்டு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும். அதேமாதிரி ஒருத்தங்க வந்து நாங்கள் அன்னதானம் செய்ய போகிறோன்னப்போ நான் எடுத்து வந்த தொகையிலேருந்து அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து, நீங்கள் அன்னதானம் செய்கிறப்போ இந்த தொகையை சேர்த்து செய்யுங்கன்றது எல்லாமே முருகர் அதிசயம் தான். திரும்ப அதே ஆர்ச்சனை வந்து நிற்கிறப்போ ஒரு அம்மா, அந்த தெருவில் இருக்கிற அம்மா 2 பேர் நடந்து போகிறாங்க. அவங்க தூரத்துலேருந்து என்னை பார்த்து பேசிட்டு போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. மொத்தம் 3 படம் அரங்கனார் படம் எடுத்துகிட்டு போனாங்க. அதில் 2 வந்து கிருபானந்த வாரியார் கோவில் யாருக்கு முருகர் கொடுக்கணும் உத்தரவு வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஒரு படம் மட்டும் வச்சுக்கலாம், அது உத்தரவு வரல, கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் கொடுப்பேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். அப்போ அந்த 2 அம்மா வந்து பேசிகிட்டே போகிறாங்க, இவர் தானே. அப்போ நானே சொன்னேன், நான் தான் ஜேஎஸ்கே கோபி, முருகர் பற்றி பேசுகிறேன் வாங்க அப்படின்னதுக்கப்புறம், சார் உங்கள் வீடியோ பார்த்துட்டு சஷ்டி விரதம் இருந்து எனக்கு குழந்தை பிறந்துச்சு,
அந்த குழந்தை பேர் சொன்னே எனக்கு மெய் சிரித்து போச்சு. முருகவேல் அப்படின்னாங்க. அப்பா என்ன மாதிரி பேருமா, அந்த முருகவேல் சந்தனவேல் வந்து ஒரு பெரிய வரலாற்று தொடர்பு கொண்ட ஒரு பேருங்கம்மா. அப்போது முருகவேல்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசிட்டே இருக்கிறப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கீங்களா, என் வீடு பக்கத்தில் தான், நான் குழந்தைய தூக்கிட்டு வரேன்றாங்க. 4 மாதம் குழந்தைய தூக்கிட்டு வரேன்றாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாங்கம்மா, தயவுசெய்து வச்சுக்கோங்க, வெயில் பயங்கரமாக இருக்குது, நான் ஒரு படம் தரேன், அந்த படத்தை குழந்தைகிட்ட போய் கொண்டு போய் கொடுத்து முருகர் உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கிங்க, தினமும் அதை வழிபடுங்கன்னு சொல்கிறேன். அவங்க இல்லைண்ணா நான் கண்டிப்பாக குழந்தைய கூப்பிட்டு வருவேன்ட்டு அடம் பிடிச்சி கொடையோட நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போய் குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்கிட்ட இருக்க அருணகிரிநாதர் படத்தை தான் அந்த குழந்தைக்கு கொடுக்குறப்போ நான் சொல்கிறேன், அம்மா இந்த படம் வந்து 3 படம் எடுத்துகிட்டு வந்தேன், 2 படம் கொடுத்துட்டேன், 3ஆவதாக இந்த படம் உங்கள் குழந்தைய கொடுக்கணும் உத்தரவு வந்துச்சு, அருணகிரிநாதர் பெருமான் படம், இந்த குழந்தை உண்மையிலே ஞானத்திலையும் எல்லாத்துலையும் பெருசாக வரன்றப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா பேர் அருணகிரிதாங்க அப்படின்னாங்க. அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஸோ தெய்வம் யாருக்கு என்னத்தை போய் சேர்க்கணுமோ அதை நம்ம மூலியமாக சேர்க்குற வேலையை வந்து முருகப்பெருமான் செய்கிற நம்புகிறோம். அந்த குழந்தைய கொடுத்துட்டு அந்த காலையில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு பெரிய ஆச்சரியம். நிச்சயமா சார். சார் முருகப்பெருமானை பற்றியும் முருகப்பெருமானை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக வணங்கின கிருபானந்த வாரியாரினுடைய வாழ்வில் நடந்த சில விஷயங்களையும் அவருடைய கோவிலுக்கு போனப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, அங்கிருந்த மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க, என்ன மாதிரியான அதிசயமும் அற்புதமும் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லா புகழும் முருகனுக்கே. விரைவில் வள்ளியூர் பயணம் முடிச்சுட்டு வந்து அடுத்த நேர்காணலை சந்திப்போம். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.